அனைவருக்கும் உற்சாகமான இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சென்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம், அதாவது எங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எங்களுடைய அங்காளி பங்காளிகளுக்கான குலதெய்வ வழிபாடுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். மண்டபசாலைக்கு அருகாமையில் உள்ள மேலமடிமன்னார் கோட்டை சந்தன மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து புதன்கிழமை இரவு வரை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, கெடாவெட்டு, பொங்கலிட்டு மக்கள் ஆனந்தமாக அனைவரும் பங்கு கொண்டார்கள். அதனை அடுத்து ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு எங்கள் அங்காளி பங்காளிகளுக்கு சொந்தமான இடங்கள் அங்கே இருக்கிறது, அதில் வழிபாடு செய்தோம். அதில் வழிபாடு செய்து முடித்தவுடன் பெருமாள் ஆலயம், அதாவது பெருமாள் ஆலயம், பெருமாள் ஆலயம் அங்கே ஒன்று இருக்குது, அங்கேயும் போகிற வழக்கம் உண்டு. இந்த பதிவை அன்னைக்கே போடுறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த பெருமாள் ஆலயத்தில் போய் இந்த பெருமாள் ஆலயத்தை வழிபட்டு தான் 2வது பழையபடி கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நாங்கள் இல்லத்துக்கு திரும்புகிறது. இந்த பெருமாள் ஆலயத்துக்கு போகும்போது எல்லோரும் ஆண் பெண்கள் எல்லோரும் பங்காளிகள் எல்லோரும் போய் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பெருமாளுடைய கருணைகள், பெருமாளுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம் என்ன, பெருமாள் நம்ம கும்பிட்றதுனால என்னென்ன நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அந்த பதிவை இன்றைக்கி போடுறேன். அது எப்போயுமே அவங்க கேட்டுக்கிறலாம். அன்றைக்கே போட்டிருந்தாலும் எப்போயும் கேட்டுக்கிறலாம். இன்றைக்கி போடுறேன், எல்லோரும் கேட்டுக்கிறலாம். அதாவது இந்த பெருமாளுடைய அற்புதங்கள், மகிமைகள் என்ன அப்படின்னா, ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், வாரோம், சாமியை கும்பிட்டோம், வச்சோம் அப்படிங்கிறத விட, அங்கே கும்பிட போகிறதுனால பலன் என்ன, அதை எப்படி கும்பிடணும், அது எதுக்காக கும்பிடணும், இதுக்கு முன்னே கும்பிட்டவர்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சு, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கான ஆர்வங்களும் அதுக்கான வழிமுறைகளும் நமக்கு தெரியும், நம்ம மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லலாம். அதனால் அந்த பெருமாளுடைய இதை கேட்டதுக்கு சொல்லிடுறேன் கேளுங்க. அதாவது 12 ஆழ்வார்கள், இந்த 12 ஆழ்வார்களுடைய வேலை என்னென்னா, அவளுடைய இதுகள் என்னென்னா, பெருமாள் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே போய் பெருமாளை பற்றி பாடுறது, பெருமாளை பற்றி பேசுகிறது, பெருமாளுடைய நாமஸ்மரம் சொல்கிறது, பெருமாளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி, பெருமாளை கும்பிட்றதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி, இதெல்லாம் சொல்கிற வேலை தான் இந்த 12 ஆழ்வார்களுடைய இதுவும். சரி, இந்த 12 ஆழ்வார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்ல. அப்படி தெரியும் பொழுது இந்த 12 ஆழ்வார்களில் ஒரு 3 ஆழ்வார்களை பற்றி முதல்ல தெரிஞ்சு கொள்வோம். 3 ஆழ்வார்கள், அதாவது பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் இப்போதைக்கு. அப்போ இந்த பெருமாள் ஆலயத்தை பற்றி பாட்டு படிச்சுக்கிட்டே வரும் பொழுது, சுவாமியை பற்றி படிச்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த பொய்கை ஆழ்வார் அப்படியே ஒரு சாமியோட மந்திரம், தந்திரம், பாட்டுகள் இதுகள்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது சரியான இருட்டு, 12 மணி இருட்டாகிப்போச்சு. தங்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, சரியான இருட்டு, ஒரே இருட்டு, கருமேகமாக இருக்குது. மின்னல் பட்டு 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 பட்டுன்னு மின்னல் இடிக்குது. என்னடா செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. அப்போ எல்லாம் இந்த வீடுகள்லாம், பெரிய வீடுகள்லாம் எங்கேயாவது ஒரு சில வீடுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்காங்க. அந்த வீடு போய் பூட்டி கிடக்கு. முன்னாடி ஒரு தாவாரம் இருக்குது. அந்த தாவாரத்தில் பொய்கை ஆழ்வார் அமர்ந்துடுறாரு. மின்னல் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இடிக்கு, மழை வருது. சரின்ட்டு எடுத்து பொய்கை ஆழ்வார் உட்காந்துடுறாரு. சாமி அப்பையும் அந்த சாமியினுடைய இதுகளை படிச்சுக்கிட்டே தான் வர்றாரு. அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் உட்காந்துக்கிட்டு சிறிது நேரம் கழித்து அப்படியே சாமியினுடைய மந்திரம், தந்திரம், பாடல்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து இன்னும் ஒரு சத்தம், செல்ல ஒரு சத்தம் கேட்குது. இது என்னடா இது, இந்த நம்மளே இந்த வேலை இடத்துல கொஞ்சம் போல இடத்துல இருக்கும், இன்னும் ஒரு சத்தம் கிடக்க, இது யார் வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து பேயாழ்வார் அவர் வர்றார். அப்போ ஆழ்வார் அவர் சந்திக்கும் போது அவர் இவரை பற்றி பேச, அவரை பற்றி பேச, சாமிகளை பற்றி பேச பொழுது போகிறதே தெரியலை. ஆனால் அங்கே ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த இடத்துல ஒருவர் படுக்கலாம்,
இருவர் அதாவது இருவர் அமரலாம். அப்போ இவர் ஒருத்தர் தான் படுத்திருந்திருக்காரு. இவர் வந்தோடனே எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டார். அப்போ 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். அப்போ பொய்யாழ்வார் படுத்திருந்தார். பேயாழ்வார் வந்ததுனால 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சுவாமியுடைய மந்திரம் பாடல்கள் படித்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து பழையபடி ஒரு சத்தம் கேட்கு. ஆளுநர் மட்டும் வர்ற மாதிரி, என்னடா இது இந்நேரத்தில் இந்த மலையிலையும் இடியிலையும், இது ஒரு சோதனையா? நம்மளே படுக்க முடியலை, உட்காந்துருக்கோம், இன்னும் இப்படி வந்தால் எப்படா அப்படின்னு அங்கே பார்த்தா அது பார்த்தா பூதத்தாழ்வார். ஆஹா, 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் விடுவாங்களா? சாமியுடைய பக்தர்கள் இது ஆழ்வார்கள். அவரை பற்றி பேச இருக்க சரி வந்துட்டார். அதான் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3 பேர் நிற்கலாம், வா நின்றுக்குருவோம் அப்படின்னு 3 பேர் எழுந்து நின்றுக்கிட்டாங்க. 3 பேர் எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சாமியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையாக தானே சாமியை பற்றி வச்சுக்கிட்டு இருக்கல. கடைசி என்ன ஒரு சத்தம் கேட்கு. இவங்களுக்கு என்னடான்னு ஒன்றும் புரியலை. இது பெரிய சோதனையாக இருக்குடா, என்னென்னு தெரியலையே. இந்த 3 பேருக்கு மேலே அங்கே நிற்கிறதுக்கு இடமே கிடையாது. ரொம்ப இட்டுக்கலாக தான் நிற்காங்க. அதாவது இங்கிட்ட எடுக்க முடியாது இட்டுக்கல்ல தான் 3 பேரும். அதாவது ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3 பேர் நிற்கலாம், அவ்வளோதான் இடம். இதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, என்னென்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து 3 பேரையும் அங்கிட்டும் இங்கிட்ட ஒருத்தர் இடிக்கிற மாதிரி, அங்கிட்ட ஒருத்தர் இருக்கிற மாதிரி, ஊட இடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆள் கண்ணுக்கு தெரியல. என்னடா இது, அங்கிட்டும் இடிக்கிற மாதிரி தெரியுது, ஆள் ஒன்றுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி, என்னென்னு தெரியலடா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறேன், உனக்கு எதுவும் தெரியுதா? எனக்கு தெரியலை, ஆனால் இடிக்கிற உணர்வு இருக்குது, ஆனால் ஆள் தெரியல. 2வது போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தெரியுதா? எனக்கும் இடிக்கிறது தெரியுது, ஆனால் உணர்வு தெரியுது, ஆள் தெரியல. 3 பேர் இப்படியே எடுக்கிறாங்க. சரி, அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எப்படின்னா, ஆழ்வார்கள் தமிழாற்றொல் நிறைந்தவர்கள். பாடல் படித்தாலே கண்டதெல்லாம் வந்துடும். ஒரு என்னென்ன கேட்காங்களோ அந்த அளவுக்கு வந்துடும். பாடலை படித்து வெளிச்சத்தை வர வைக்கிறாங்க. இந்த இருட்டில் நம்ம என்னடா பண்ணுறதுன்ட்டு அதில் ஒரு ஆழ்வார் பாடல் மூலியமாக வெளிச்சத்தை படித்த உடனே அந்த வெளிச்சம் வந்துடும். அப்போ வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சத்தில் ஆளை யாருன்னு பார்க்குற மாதிரி வந்துடுச்சு. இன்னொருத்தர் உருவத்தை பார்க்கணும். அவர் அந்த சக்தியை கொடுக்குறாரு. 2 பேரும் கொடுத்தோடனே 3வது ஆளை பார்க்குற சக்தியை கொடுத்துருக்காரு. எப்பா எம்பெருமா நாராயணனே நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரப்பா, நாராயண கடவுள் தான்ப்பா வந்திருக்காரு அப்படின்னு நாராயணன் காட்சி கொடுத்துருக்காரு. உங்களை எடுத்தது வேறு யாருமே இல்லை. உங்களுடைய பக்தி சிரத்தைக்கு நான் தான் உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களிடம் நான் தான் என்னிடம் எப்படி நீங்கள் சரணாகதி அடைதீர்களோ அதனால் உங்களை பார்ப்பதற்கு உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் என்று அந்த சீனிவாச பெருமாள் எம்பெருமான் ஈசன் சொல்லியிருக்காரு. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுளுடைய நாமஸ்மரணை சங்கீர்த்தனம் எந்த அளவுக்கு நம்ம சொல்லுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆழ் மனதில் உள்வாங்கி சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு பவர். அதனால் எல்லாருமே அவங்களுக்கு இஷ்ட தேவதைகள் என்னென்ன மந்திரம் தந்திரம் தெரியுமோ விடாத கட்டி அப்படிங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதை நாங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் சொல்கிறோம். அதனால் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும், எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். இந்த சித்திரை ஆண்டு அடுத்த சித்திரைக்குள்ளே எல்லா நல்ல வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு கோடி வாழ்ந்து நல்ல புகழோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனின் திருவடி கமல மலர்பாதம் தொட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இதோட வருகிற எலெக்ஷனில் நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற்று அந்த வெற்றியிலும் நீங்களும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம்.